Exercise 1.3 la question number 5. The prices of three commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. ஓகேவா ஏபிசிங்கிற மூணு பொருளுடைய ஒவ்வொரு யூனிட்டுடைய ரேட்டு XYZ அப்படின்னு எடுத்துருக்கோம். A person P purchases 4 units of B. 4 units of B வாங்கிட்டு and sells 2 units of A and 5 units of C வித்துருதாரு. 4 units of B வாங்கிட்டு 2 units of A வையும் 5 units of C வும் வித்துருதாரு. அதே மாதிரி person Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Okay, person R purchases 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. Okay, in the process P, Q and R earn rupees 15,000, rupees 1,000 and rupees 4,000 respectively. Find the prices per unit of A, B and C. Using matrix inversion method to solve the problem. Okay. ஓகேவா இந்த கொடுத்துருக்க கிவனை வச்சுட்டு சின்னதாக ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்கோம். மேலே ஏபிசி அப்படிங்கிறது கமாடிட்டிஸ், ப்ராக்கெட்டில் உள்ளது பெர் யூனிட்டுடைய ரேட்டு. PQR அப்படிங்கிறது 3 பர்சன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா இப்போ P அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 யூனிட்ஸ் ஆஃப் பியை வாங்கிட்டு 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏவும் 5 யூனிட்ஸ் ஆஃப் சியவும் வித்துருந்தாரு. ஓகேவா நான் பர்ச்சேஸ் பண்ணுறதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே அதுமாதிரி Q அப்படிங்கிற பர்சன் 2 யூனிட்ஸ் ஆஃப் சியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏவையும் 1 யூனிட் ஆஃப் பியவும் வித்துருதாரு. அவருடைய ஏர்னிங் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ். ஆறுங்கிறவர் 1 யூனிட் ஆஃப் ஏவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் பியவும் 1 யூனிட்ஸ் ஆஃப் சியவும் வித்துருதாரு. அவருடைய ஏர்னிங் வந்து 4000 ருபீஸ். ஓகேவா அது கொடுத்துருக்க சம சின்னதாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கோம். அதில் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பர்ச்சேஸ் அப்படின்னு அர்த்தம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் we know that selling price minus cost price equal to profit amount அப்படின்னு உனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். selling price minus cost price equal to profit. ஓகே இப்போ P அப்படிங்கிற பர்சன் வராரு. P அப்படிங்கிற பர்சன்ஸ் எதெல்லாம் விற்கிறாரு? 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏவும் 5 யூனிட்ஸ் ஆஃப் சியவும் வித்துருதாரு. அதனால 2x plus 5z அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். எதை வாங்குறாரு? 4 யூனிட்ஸ் ஆஃப் பியை வாங்குறாரு. ஸோ 4y. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2x plus 5z மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது 4y. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ பியோடைய ப்ராஃபிட் வந்து 15,000. அடுத்து Qங்கிற பர்சன் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏவும் 1 யூனிட் ஆஃப் பியவும் வாங்கிட்டு 2 யூனிட்ஸ் ஆஃப் சியை வித்துருதாரு. ஓகேவா 2 யூனிட்ஸ் ஆஃப் சியை வாங்குறாரு. 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏவையும் 1 யூனிட் ஆஃப் பியவும் வித்துட்டு 2 யூனிட்ஸ் ஆஃப் சியை வாங்குறாரு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் வந்து 3x plus y minus 2z equal to 1000. அடுத்து R அப்படிங்கிற பர்சன் 3 யூனிட்ஸ் ஆஃப் பியவும் 1 யூனிட் ஆஃப் சியவும் வித்துட்டு 1 யூனிட் ஆஃப் ஏவை வாங்குறாரு. ஸோ அப்போ 3y plus z minus x equal to 4000. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதில் XYZ வந்து மிக்ஸ் ஆகிருக்குதா? ஸோ ரீஅரேஞ்சுக்காக லெட் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் XYZ அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா ஃபர்ஸ்ட் டேர்ம் X, செகண்ட் டேர்ம் Y, தேர்ட் டேர்ம் Z வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸில் கவனமாயிரு. நெக்ஸ்ட்டு அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை AX ஈக்குவல் டு B அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு எழுதிக்கிடுதோம். ஓகேவா அப்புறம் X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B அப்படின்னு எடுத்திருக்கேன். கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை A அப்படின்னு எடுத்திருக்கோம். இதிலிருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் A அட் J தானே. அப்போ நான் முதல்ல டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறேன். A அப்படிங்கிற மேட்ரிக்ஸை ரெடியூஸ்ட் இன்ட்டு சிங்கிள் நம்பர். அடுத்து அட் J தேவை. ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட் J கண்டுபிடிச்சிருக்கோம். பவரில் டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ண அப்படின்னா அட்ஜாயிண்ட் A என்ன அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஓகேவா ஸோ இப்போ A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதி டிட்டர்மெண்ட் வேல்யூவையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த A இன்வர்ஸ் வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணும். X ஈக்குவல் டு 1/68 அட்ஜாயிண்ட் A இன்ட்டு B மேட்ரிக்ஸு. இந்த 3x3 மேட்ரிக்ஸையும் 3x1 மேட்ரிக்ஸையும் ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா ஸோ ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த 1/68 கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா XYZோடைய வேல்யூ கிடச்சிருக்கும். ஓகேவா ஸோ XYZ அப்படிங்கிறது அந்த கமாடிட்டிஸோடைய 1 யூனிட்டுக்கான ரேட்டு. ஸோ த ப்ரைஸஸ் ஆஃப் பெர் யூனிட் ஆஃப் A, B, C are rupees 2000, rupees 1000 and rupees 3000. ஓகேவா தேங்க்யூ. ஸோ எக்ஸசைஸ் 1.3 ஓவர். Fourth sum. 4 men can finish a piece of work jointly in 3 days.
while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by 1 man alone and that of 1 woman alone to finish the same work by using matrix inversion method. ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 4 ஜென்ஸும் 4 லேடிஸும் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 2 ஜென்ஸும் 5 லேடிஸும் சேர்ந்து அதே ஒர்க்கை 4 நாளில் முடித்தாங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸு தனியாக செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், ஒரு லேடி தனியாக செஞ்சால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேம்மா. ஸோ ஒரு ஜென்ஸ் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் டேஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை 1 man ஈக்குவல் டு எக்ஸ். நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை 1 women ஈக்குவல் டு ஒய். ஓகேவா. ஒரு நாள் ஒரு ஜென்ஸு அந்த வேலையை எக்ஸ் டேஸில் முடித்தாங்க அப்படின்னா 1 டேல முடிக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தான் அடுத்தது இருக்கும். எ மேன் 1 day ஒர்க்கு, ஒரு மேன் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு வந்து 1/x. அதே மாதிரி எ விமன் 1 day ஒர்க் ஈக்குவல் டு 1/y. ஒரு லேடி 1 டேல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து 1/y. ஓகேவா. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 4 ஜென்ஸும் 4 லேடிஸும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 3 daysல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 ஜென்ஸு, ஒரு ஜென்ஸு ஒரு நாளில் செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து 1/x. அப்போ 4 ஜென்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா 4/x. அதே மாதிரி ஒரு லேடி ஒரு நாளில் செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து 1/y. அப்போ 4 லேடிஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா 4/y ஈக்குவல் டு 1/3. அங்கே 3 daysன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெண்டாவது கிவனில் 2 ஜென்ஸும் 5 லேடிஸும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 4 daysல முடிப்பாங்க அப்படின்னு இருந்தது. அப்போ 2/x + 5/y ஈக்குவல் டு 1/4. ஓகே. இங்கே வேரியபிள் xy அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. நீ லோயர் கிளாஸில் செய்கிற மாதிரி 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்து செய்யலாம்னு செய்யலாம், இல்லை வேரியபிள் அப்படியே எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், ஸோ கிவன் ஈக்குவேஷனில் இருந்து 1/x 1/y உடைய கோஃபிஷியண்ட்டை 2x2 மேட்ரிக்ஸாக எழுதியிருக்கோம். இங்கே 1/x 1/y அன்னோன் மேட்ரிக்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் உள்ள 1/3 1/4 அப்படி எடுத்திருக்கோம். ஸோ லெட் இட் பி ax ஈக்குவல் டு b. ஸோ அப்போ x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் b. ஸோ இந்த கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏவை 4 4 2 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/determinant a at a. ஸோ டிட்டர்மெண்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. இந்த ஏ இன்வர்ஸோடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/12 5 -4 -2 4. அடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸு 1/3 1/4. ஸோ இந்த 2x2வையும் 2x1 மேட்ரிக்ஸையும் ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 1/12 × 2/3 × 1/3ன்னு வந்திருக்கும். இந்த 1/12 கொண்டு இன்டீரியராக ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 1/18 1/36ன்னு வந்திருக்கும். அப்போ 1/x-உடைய வேல்யூ 1/18, 1/y-உடைய வேல்யூ 1/36. ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது 1/x ஈக்குவல் டு 1/18னா x-உடைய வேல்யூ 18, 1/y ஈக்குவல் டு 1/36னா y ஈக்குவல் டு 36. But therefore 1 man complete the work in 18 days. ஒரு ஜென்ஸ் மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான நாள் வந்து 18 நாள். 1 women complete the work in 36 days. ஒரு லேடி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டேஸ் வந்து 36 days ஆகிருக்கும். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.